Hi viewers, இன்னைக்கு 10 சமச்சீர் மேக்ஸ் அல்ஜீப்ரால எக்ஸாம்பிள் நம்பர் 3.11 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Find the GCD of 6x cube minus 30x square plus 60x minus 48 and 3x cube minus 12x square plus 21x minus 18 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதோட பாலினாமியல் பார்த்தீங்கன்னா இதோட டிகிரி வந்து 3 இருக்கு. ஸோ இது ஃபேக்டர்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் திருப்பி இந்த பாலினாமியல் திருப்பி கீழே எழுதுற பாருங்க. 6x cube minus 30x square plus 60x minus 48 and இன்னொரு equation என்ன இருக்கு, 3x cube minus 12x square plus 21x minus 18 ரெண்டு equation இருக்கு இல்லையா. ஸோ இதுல பாருங்க, இதுல 6 எல்லாத்துலயுமே 6 வந்து காமனா வெளியில எடுக்க முடியும். எல்லா நம்பருமே 6 ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த equation என்ன எழுதுறேன்னா, திருப்பியும் 6 வெளியில எடுத்தோம்னா காமனா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x கியூப் ஆகும், மைனஸ் 6 5 35 கிடைக்கும் இங்க, பிளஸ் 10x மைனஸ் 8 கிடைக்குமா, 8 6 48 8. ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லயே பாருங்க, இந்த பாலினாமியலையும் 3 காமனா வெளியில எடுக்க முடியும். எல்லா நம்பர்ஸுமே 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ 3 காமனா வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், we'll be getting x cube minus 4x square plus 7x minus 6. 6 8 are 18 இல்லையா. சோ இந்த 6 and 3 நான் இப்போதைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போறது இல்லை. இந்த 6 and 3 அப்படியே இருக்கு. சோ நான் இந்த ரெண்டு பாலினாமியலையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல எது பெரிய பாலினாமியல், ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ரெண்டுமே எக்ஸ் கியூப் தான். சோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஒன்னும் இல்ல, ஒன்னே ஒன்னு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இஸ் ஒன்லி 1. சோ ரெண்டும் சேமா இருக்கு. சோ இதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் டேர்ம் பாக்குறோம். நெக்ஸ்ட் டேர்ம் 5 இருக்கு. சோ இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ சின்ன பாலினாமியல் இது வந்து 4 இருக்கிறத வெளியில போட்டுட்டோம். 5 உள்ள டேர்ம் வந்து அந்த டிவிஷனுக்குள்ள போட்டு நம்ம இப்ப டிவைட் பண்ணலாம். இப்ப நான் அந்த ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன், பாலினாமியல் ஈக்குவேஷனை. x cube minus 4x square plus 7x minus 6. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் உள்ள எழுத போற பெரிய ஈக்குவேஷனை x cube minus 5x square plus 10x minus 8. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், ரெண்டு மெத்தட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் கியூப் டேர்ம் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் கியூப் டேர்ம் இருக்கு. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு கோஷன்ட் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ 1 கிடைக்கும். அப்படியும் இல்லையா, ஸோ இந்த எக்ஸ் கியூபால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும், 1 ஆல மல்டிப்ளை பண்ணதான். ஏன்னா எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ எக்ஸ் கியூப், ஸோ ஒவ்வொரு டேர்மும் இதால மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் கிடைக்கும், plus 7x minus 6. நான் சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இங்க பிளஸ் ஆகும், இந்த பிளஸ் வந்து இங்க மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் இங்க பிளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ இப்போ பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க டிஃபரன்ஸ் சைன் இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 4x ஸ்கொயர் என்ன ஆகும், வெறும் எக்ஸ் ஸ்கொயரா இருக்கும். கிரேட்டர் நம்பர் 5, அதோட சைன் மைனஸ். இங்கேயும் டிஃபரன்ஸ் சைன் இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 10 minus 7 is 3x. கிரேட்டர் நம்பர் சைன் என்ன, பிளஸ். ஸோ இங்கேயும் அப்படிதான். ஸோ 8 minus 6 வந்து 2, greater number sign minus. So minus x square plus 3x minus 4. பட் நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரல. 0 வந்தா தான் இது GCD எடுக்க முடியும். 0 வராதங்காட்டி இந்த பாலினாமியலையும் இந்த பாலினாமியல் எது சின்ன பாலினாமியலோ அதை வெளியில வச்சுட்டு, இது டிவைசரா வச்சுட்டு, இது டிவிடெண்டா வச்சு திருப்பியும் இதே லாங் டிவிஷன் மெத்தடை நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பாலினாமியலையும் இப்ப பெரிய பாலினாமியல் உள்ளயும் சின்ன பாலினாமியல் நான் இப்போ போட்டிருக்கேன். சோ இப்போ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் வரணும். சோ இங்க இருக்கிற வெளியில இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எதால மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும், இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ மைனஸ் கண்டிப்பா வரணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சோ இங்க எக்ஸ் கியூப் வரணும்னா எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. சோ இது கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுங்க. x cube divided by minus x square. Plus minus divide ஆகும்போது minus கிடைக்கும். x squareம் x cube போனா வெறும் minus x கிடைக்கும். So நம்மளோட quotient இப்போ minus x, அதான் நீங்க minus x ன்னு போட்டுருங்க. ஓகேவா. இப்போ ஒவ்வொரு டேர்மாலும் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. minus into minus plus, plus x cube ஆகும், plus into minus minus, 3 into x, 3x square,
plus in minus into minus plus 2x கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்றேன் எல்லா டேர்ம்ஸ்க்குமே. ஸோ பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். இங்க மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் சைன் என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4ல 3 போனா 1, தட் இஸ் வெறும் எக்ஸ் ஸ்கொயர், கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். இவங்க பிளஸ் 7x மைனஸ் 2x இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணணும், 5x கிடைக்கும், கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ். இந்த மைனஸ் 6 நான் கீழே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நான் 1 டைமால மல்டிப்ளை பண்ணாலே, 1ஆல மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஒரு டேர்மே மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் 3x மைனஸ் 2. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ற மறுபடியும் மைனஸ் இங்க பிளஸ் ஆகும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 5x மைனஸ் 3x வந்து தட் இஸ் 2x மைனஸ் எனக்கு கிரேட்டர் நம்பர் சைன் 6 இருக்கு, 6ல 2 போச்சுன்னா மைனஸ் 4. இப்போ பாருங்க, இந்த பாலினாமியல் வந்து டிகிரி 1ல இருக்கு, இந்த பாலினாமியல் டிகிரி 2ல இருக்கு. இதுக்கு மேல ஃபர்தரா நம்மளால டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா இது சின்ன பாலினாமியல் ஆயிடுச்சு. இதோட டிகிரி வந்து இதை விட கம்மியா இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணணும்னா, இத வெளியில போட்டுட்டு இந்த பாலினாமியல உள்ள போட்டு திருப்பி ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணணும், இதே லாங் டிவிஷனை. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் சிம்பிளா பண்ணலாம்னா, இந்த காமன் டேர்ம் இருக்கு இல்லையா, காமன் நம்பர் 2ஆல டோட்டல் டிவைட் ஆகும். ஸோ 2வை வெளியில எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 2வை வெளியில வச்சுட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 உள்ள வச்சு திருப்பி போடுறப்ப லாங் டிவிஷன் ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்க, இந்த பாலினாமியல் நான் வெளியில போட்டிருக்கேன், இங்க வெளியில இருக்கிற பாலினாமியல்ல நான் போய் உள்ள போட்டிருக்கேன். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஆனா இங்க எக்ஸ் தான் இருக்கு. ஸோ எதால மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு ஒரு மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் ஒரு எக்ஸால மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா. டவுட்டா இருந்தா வேணா இதையும் டிவைட் பண்ணி பாருங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ், ஒரு எக்ஸ் கட் ஆயிடும். ஸோ வெறும் மைனஸ் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அந்த மைனஸ் எக்ஸ் தான் இப்போ இங்க கோஷன்டா போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு டேர்மே இந்த மைனஸ் எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x கிடைக்குமா. இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ 3x மைனஸ் 2x வந்து வெறும் எக்ஸ் கிடைக்கும். இங்க மைனஸ் 2வும் நான் கீழே கொண்டு வரேன். ஸோ இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகும், இங்க பிளஸ் 1 ஆகும். ஸோ மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் மைனஸ் 2 இல்லையா. ஸோ இது என்ன ஆகும், எல்லாமே 0 ஆயிரும். சைன் சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே 0 ஆயிடும். ஸோ இங்க 0 வந்துருச்சு. 0 வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வெளியில இருக்கிற என்ன பாலினாமியலோ அதுதான் ஜிசிடி. மறந்தப்பல கூட இந்த நியூமரேட்டரை நம்ம எடுத்துடக்கூடாது. ஸோ வெளியில என்ன டிவைசரா வச்சிருக்கோமோ அதுதான் ஜிசிடி. therefore GCD is equal to x minus 2. பட் நம்ம இதோட நிறுத்திடக்கூடாது. இனிஷியலா நம்ம பாலினாமியல்ல ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா. சோ அந்த பாலினாமியல் இப்ப நான் திருப்பி எழுதியிருக்கேன். இந்த பாலினாமியல் இதையும் நம்ம டிவைட் பண்றப்ப ரிப்பீட்டடா ஒரு 2-3 டிவிஷனுக்கு அப்புறம் நமக்கு 0 வந்துருச்சு. சோ அதோட ஜிசிடி என்ன எடுத்தோம், நம்ம எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்தோம். ஆனா இதோட ஸ்டாப் பண்ணிருக்க கூடாது. இங்க வெளியில ஆல்ரெடி நம்ம இந்த பாலினாமியல்ல இருந்து ஒரு 6ம் இந்த பாலினாமியல்ல இருந்து ஒரு 3யும் எடுத்திருக்கோம். சோ இதோட ஃபேக்டர்ஸும் இதுக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இந்த 6க்கு ஜிசிடி ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா 2 3s are 6, அப்புறம் 3 1. இந்த 3க்கு வந்து 3 1. இப்ப இதுக்கு ஜிசிடி பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது 3 மட்டும் தான் இருக்கு இல்லையா. அப்ப அந்த 3யும் சேர்த்து நம்ம இங்க எழுதணும். சோ ஜிசிடி is equal to 3 into x minus 2. இது போட மறந்துடவே கூடாது. ஏன்னா ரெண்டு பாலினாமியல்லையுமே நம்ம ஒரு நம்பர் காமனா எடுத்துருக்கோம். சப்போஸ் ஒரு பாலினாமியல மட்டும் தான் எடுக்கிறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். அப்ப நம்ம போட தேவையில்லை. இப்ப ரெண்டுலயுமே நம்ம எடுக்கிறப்போ ரெண்டு நம்பருக்கும் ஜிசிடி எடுத்து கடைசியா அதையும் சேர்த்துதான் நம்ம எழுதணும் ஜிசிடி அப்படின்ட்டு. புரிஞ்சுதா, கிளியரா புரிஞ்சுதா. சோ ஏன்னா இங்க நான் சப்போஸ் இங்க எடுத்துட்டேன், இந்த பாலினாமியலுக்கு நான் 3 எடுக்கவே இல்லை, காமன் நம்பரே இல்ல, எடுக்க முடியாது அப்படின்னா இதுக்கு ஜிசிடி ஒண்ணுமே எழுத தேவையில்லை. ஏன்னா ஜிசிடி ரெண்டுக்கும் சேர்த்து 1 தான் வரும். சோ இங்க ரெண்டுமே எடுத்தங்காட்டி நம்ம ரெண்டுக்கும் நம்ம காமன் ஜிசிடி எடுத்து 3 நீங்க எழுதியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், so final answer is 3 into x minus 2. Thank you so much for watching. இப்ப இந்த ஆன்சர் வந்து நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்பவே வந்து கிளாரிஃபை பண்றேன். சோ மறந்துடாதீங்க, இந்த 3 போடுறதுக்கு மறக்க கூடாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு நம்பரையும் நம்ம காமனா எடுத்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.